ஹை ஃபேமிலி, நான் உங்கள் நித்யேஷ் மோட்டோ விலாகர். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சென்னை தான் வந்திருக்கோம். சென்னையில் ஒரு முக்கியமான பிளேஸ் தான் நம்ம விசிட் பண்ணலாம் இன்றைக்கி வந்திருக்கோம் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் லொக்கேஷன் வந்து நம்ம சென்னை ஈசிஆர் ரோட்டில் தான் நம்ம என்எஸ் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முக்கியமான மை ஃபேவரட், மை காட், மை முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன், சினிமா ஆக்டர், ரொம்ப மிகப்பெரிய ஹெட்டு எல்லாத்துக்குமே அவர் தான் ஹெட்டு அப்படின்ற ஒரு முக்கியமான தலைவர் தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஈசிஆர் ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் கபாலீஸ்வரர் ஸ்ட்ரீட்டு உள்ளே போயிட்டு அங்கே போய் தளபதி விஜய் தான் பார்க்க போகிறோம் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தளபதி விஜய் போய் பார்க்கணுன்னு, அதை பார்க்கவே முடியல. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். அப்போ நான் விளாக் எதுவும் பண்ணல, விளாக் எதுவும் போட முடியல என்னால். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தளபதி இன்றைக்கி எப்படியாவது நம்ம பார்த்துணுன்னு அந்த முக்கியமான லைஃப்லேயே ஹாப்பி மொமெண்ட்டை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் ஃபேமிலி. இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நம்ம சேனல்லேயே இதை நம்ம போட்டுருவோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஈசிஆர்லேருந்து. அதாவது நம்ம அந்த நீலாங்காய்க்கு முன்னாடியே கபாலீஸ்வரர் ஸ்ட்ரீட்னு போட்டு ஒரு பெரிய ஆர்ச் போல் இருக்கும். அது உள்ளே அப்படியே வந்து ஃபேமிலி அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வது கட்டிங், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு போயிட்டு 4th கட்டிங்கில் கட் பண்ணி அப்படியே உள்ளே வரணும். அப்படியே உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3வது வீடு 4வது வீடு தளபதி வீடு. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் முன்னாடி கட்டிங்கில் அவளை கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அன்றைக்கி போன வழி நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் முன்னாடி வழியை கட் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு இப்போ அடுத்த கட்டிங் வரும். நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 4th கட்டிங் கட் பண்ணி கரெக்டாக வீட்டுக்கு போய் ரீச் பண்ணிவிடுங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் அலையாமல் சுற்றாமல். நான் போனதெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு போனேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வந்து தளபதி வீட்டுக்கு விஜய் சாரி எங்கள் கடவுள் அண்ணா தலைவர் அப்படி தான் கொடுத்துருக்கேன். விஜய்னு எனக்கு ஒரு மாதிரியே தப்பாக நினச்சிக்காதீங்க. அவருக்கு எப்பயுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். பட் நான் வழியை கொஞ்சம் மறந்துட்டதால் நான் கொஞ்சம் இப்போ கன்ஃபியூஷன் ஆகி போயிட்டேன். இப்போ இந்த தடவை கொஞ்சம் கரெக்டாக கேட்டு போயிட்டு உடனே போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த கட்டிங் தான். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டைம் இந்த வழியில் தான் வந்தேன். இந்த வழியில் வந்து தான் சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்னு சொன்னதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி நான் போயிட்டேன். ஓகே ஃபேமிலி, நீங்கள் ஏதாவது தளபதி வீட்டுக்கு வரணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க தளபதி வீட்டுக்கு லொக்கேஷனை. நம்ம சேனலை பார்க்கவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண அடுத்தடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பெரிய செலிபிரிட்டி வீட்டுக்கெலாம் போய்ட்டு நான் வ்ளாக் பண்ணுவேன். நீங்கள் தான் ஃபேமிலி பார்த்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த கட் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இன்னொரு கட்டிங் போடணும் ஃபேமிலி. இந்த வழியில் தான் ஃபஸ்ட் டைம் அவர்களையும் வந்தேன். அப்போ நான் சிங்கிளாக வந்தேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் அப்போ வந்து நான் ஸ்கூட்டியில் வந்தேன். அதுதான் ஹைலைட்டு. தனியாக ஸ்கூட்டியில் வந்தேன். இப்போ நம்ம என்எஸ் பைக்கில் ஜாலியாக நம்ம ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கோம். இப்போ தொண்டை கேட்டோம். அவங்க சொன்னாங்க இப்போ கரெக்டாக தளபதி வீட்டு போய் நம்ம ரீச் பண்ணிடலாம். அவங்க ஃபேமிலி போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இருக்குது தளபதி வீட்டு பக்கத்தில். ஏன்னா இது டெவலப் ஆகுது. தளபதியும் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாரு. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட்டாக கெத்து காட்டணுன்றதுக்காக எல்லோரும் வெயிட்டாக வீட்டெலாம் ரெடி பண்ணி எல்லாம் பயங்கரமாக செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தளபதி வீட்டுக்கு கிட்டே வந்துவிடுவோம். தளபதியை பார்க்க முடியுமா என்னன்னு டவுட்டு தான் எனக்கு. ஆனால் எனக்கு பல நாள் ஆசை அவர் நேரில் பார்த்து கை கொடுத்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை சேவ் பண்ணிக்கணுன்னு. அது நடக்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தளபதியை பார்த்து அந்த ஹாப்பி மொமெண்ட் நடந்துருந்தால் நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு சொல்லுங்கள். நாங்களும் அதை பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஃபேமிலி. பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல. ஆனால் அவர் வீட்டை பார்த்தாலே ஒரு தனி ஹாப்பி மொமெண்ட்டு நமக்கு வந்து ஃபேமிலி. அது ஒரு தனி கெத்து. ஏன்னா தளபதினாலே கெத்து தான் எங்கள் சொத்துன்ற மாரி. தளபதி தான் அவ்வளோ வெயிட்டு கை. பார்க்கலாம் வாங்க. தளபதி இப்போ அடுத்தது அரசியலுக்கு வந்துட்டார். அதுலேயும் எப்படியாவது நல்லா டெவலப் பண்ணி மேலே தூக்கி விடணும் எல்லாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் தளபதியை பார்த்து காப்பாற்றி மேலே நெக்ஸ்ட்டு அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும். இதை பார்த்து பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். போது அடுத்த கட்டிங்கு நினைக்க கன்ஃபியூஷன் ஆகுது. சுற்றி எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது ஃபேமிலி. அதனால தான் வாங்க இந்த கட்டிங் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வேஸ்ட்டாக அந்த கட்டிங்கில் போய்ட்டு வந்துட்டேன். தெரிஞ்சு கன்ஃபார்மாக இந்த கட்டிங் தான். இப்போ வேஸ்ட்டாக அங்கே போய் சுற்றிக்கிட்டு இதே கட்டிங் தான். இதே தான் கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா
கேலீஸ்வரி ஆமாம், கேலீஸ்வரி ஸ்ட்ரீட் தான் நடக்கு அப்போ. அதாவது நம்ம ஈஸியாக மெயின் ரோட்லேருந்து கபாலீஸ்வரர் ஸ்ட்ரீட், அதாவது ஆச்சியில் வந்து கேலீஸ்வரின்னு போர்டு போட்டிருக்கோம். அந்த போர்டுக்கு அப்படியே கட் பண்ணி 4வது கட்டிங், அந்த ரோட்டில் வந்து 4வது கட்டிங் கட் பண்ணி வளைஞ்சு உள்ள வந்து நம்ம தளபதி வீடு ஈஸியாக விசிட் பண்ணிடலாம், பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃபேமிலி, கன்ஃபார்ம் தான் தெரியும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7வது வீடு 8வது வீடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நான் குழம்பிட்டேன், அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்ததில்ல. இப்போ நம்ம கிட்ட வந்தாலும் வாங்க ஃபேமிலி போயிட்டு இருக்கோம். அடுத்து ரீச் பண்ணிட்டோம். அடுத்து தளபதி வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரீச் பண்ணி பக்கத்தில் கிட்ட வந்துட்டோம் ஃபேமிலி. பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து, அதாவது நமக்கு இப்போவே தெரியுது அந்த இன்னும் அடுத்து 2வது வீடுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணி செம்ம ஹாப்பி மூமெண்ட் ஆகுது, வைபாக போகுது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது. இப்போ ஃபேமிலி வந்துட்டோம் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வீட்டுக்கு வந்து செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்குது ஃபேமிலி. நல்லா நம்பவே முடியல ஃபேமிலி. ஃபஸ்ட் டைம் வந்தது கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பி இல்லை, இப்போ செகண்ட் டைம் எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், இதுதான் தளபதி வீட்டோட வாசல். அந்த என்ட்ரி கேட்டு தான் இருந்தது, மிகப்பெரிய கேட்டு. இந்த கேட்லாம் நான் நியூஸ்லேயும் வீடியோலையும் தான் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். இப்போ லைவில் செகண்ட் டைம் பார்க்குறது எனக்கு அவ்வளோ அப்படி ஃபேமிலி. ஹாய், பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். பார்த்தாலே தெரியுது எனக்கு செம்ம ஹாப்பி. செம்ம ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்ததுக்கு முக்கியமான ஹாப்பி மூமெண்ட். இப்போ நம்ம தளபதி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஓகே ஃபேமிலி, இந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்க கூட தான் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தான் என்னோட முக்கியமான சப்போர்ட். எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களை நம்பி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட தான் இந்த ஹாப்பி ஷேர் பண்ண முடியும். வாங்க ஃபேமிலி, தளபதியை பார்க்க முடியுமான்னு கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம். செம்ம டயர்டாகிடுச்சு ஃபேமிலி, ட்ராவல் பண்ணி வந்தது. நீங்கள் தான் ஃபேமிலி பார்த்து ஓகே நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஹாப்பியாக ஃபேமிலி நம்ம சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண அடுத்த வீடியோ ஃபேமிலி. டாடா, பை பை.